நடந்து முடிந்த 2026 பொதுத் தேர்தலில் தி.வி.கே. தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 இடங்களிலுமே மாபெரும் வெற்றி பெற்றார். சட்ட விதிகளின்படி ஒரு நபர் ஒரு தொகுதியை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் விஜய் தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்தார். இதன் காரணமாகவே இத்தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் களம் கனிந்துள்ளது. விஜய் ராஜினாமா செய்த இந்த நட்சத்திர தொகுதியில் தி.வி.கே. சார்பாக யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் எகிறியுள்ளது. இதில் முக்கியமாக அடிபடும் தகவல்கள். நடிகர் மற்றும் இயக்குனரான ராகவா லாரன்ஸ் தி.வி.கே. பொதுச் செயலாளர்களுடனும் தலைமை நிர்வாகிகளுடனும் நெருங்கிய நட்பில் இருந்து வருவதால் அவரை திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தி.வி.கே. வேட்பாளராக களமிறக்க அக்கட்சியின் தலைமை ஆலோசித்து வருவதாக சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பலத்த ஊகங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸ் பரவி வருகின்றன. லாரன்ஸ் டி.வி.கே.வில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து போட்டியிடுவது குறித்து கட்சியின் தலைமையோ அல்லது ராகவா லாரன்ஸ் தரப்போ இதுவரை எந்த ஒரு இறுதி அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தற்போதைக்கு இது ஒரு தீவிரமான அரசியல் விவாதமாக மட்டுமே ஊடகங்களில் உலா வருகிறது. விஜய் வென்ற தொகுதி என்பதால் டி.வி.கே. தனது செல்வாக்கை நிரூபிக்க இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது.